தற்போதைய முக்கிய செய்தி, மாணவிகளுக்கு பாதுகாப்பான மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதாகவும் ஆளுநர் ஆர்.என். ரவி பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிற மாநிலங்களைச் சேர்ந்த மாணவிகள் தமிழகத்திற்கு வந்து படிப்பதை மிகவும் பாதுகாப்பானதாக உணர்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கீதன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கீதன், கூடுதல் விவரங்கள். தமிழக ஆளுநர் மாளிகையில் திரிபுரா, மணிப்பூர், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் பல்வேறு யூனியன் பிரதேசங்கள்ல உருவான தினம் தொடர்பான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் தமிழக மற்றும் தமிழக கலாச்சாரத்தை வெகுவாக புகழ்ந்து பாராட்டியிருக்கின்றார். குறிப்பாக மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகம் மிக பாதுகாப்பான மாநிலமாக குறிப்பிட்டுள்ளார். குறிப்பாக தலைநகர் டெல்லியை குறிப்பிட்டு அவர் இந்த கருத்தை முன்வைத்திருக்கின்றார். அதே போல கல்வி, கலாச்சாரம், விருந்தோம்பல் அனைத்திலும் தமிழகம் சிறந்து விளங்குவதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். தமிழ்நாடு இந்திய நாட்டினுடைய ஒரு மினியேச்சர் என்றும் தமிழக ஆளுநர் அவருடைய பேச்சில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குறிப்பாக பிற மாநிலங்களை சார்ந்த மாணவிகள் வேறு மாநிலங்களுக்கு சென்று படிப்பதை கூட அவர்களுடைய பெற்றோர்கள் ஒரு கவலைக்குரிய விஷயமாக பார்க்கின்றனர். ஆனால் தமிழகம் என்று வருகின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரம் மற்றும் மக்களுடைய அந்த பண்பு காரணமாக பெற்றோர்கள் இந்த தமிழகத்திற்கு தங்கள் குழந்தைகளை படிப்பதற்கு அனுப்ப பெரிதும் விரும்புவதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கல்வித்தரமும் தமிழகத்தில் மிக சிறப்பாக இருப்பதாக தமிழக ஆளுநர் கூறியிருக்கின்றார். அண்மை காலமாக தமிழக கல்வித்தரம் குறித்து தமிழக ஆளுநர் பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து வந்தார். இந்த நிலையில் இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் தமிழக கல்வித்தரம் குறித்தும் தமிழகத்தின் பாதுகாப்பான சூழல் நிலவுவது குறித்தும் தமிழக ஆளுநர் பாராட்டி பேசியிருப்பது என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கருத்தாக பார்க்கப்படுகின்றது. விவரங்களுக்கு நன்றி கீதன்.